அந்த அந்த லேடி வந்துட்டு விஜயலட்சுமி மாத்தி சொல்றாங்க. நாளைக்கு இவங்க சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு கோர்ட்ல வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றங்கள் என்னத்தை பண்ணுவீங்க? சீமான்கிறவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஒண்ணு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவன் இல்லை, சீமானுடைய தொண்டரும். சீமான் சென்னை சிட்டி போலீஸ் மேல சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் போட்டு நீங்க சொன்ன வழிமுறை எதையுமே அரெஸ்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணல, வழக்கறிஞர்கள உள்ள விடாம கூட்டுறாங்கன்னு போட்டீங்கன்னா தாடி சொல்லுவாங்க. அவங்கள உடனே உள்ளே போகாம ஓட்டுனீங்கன்னா கிழிச்சுதான் போடுவோம். கிழிச்சு போடுறது ரைட்டு. நான் ஒரு சட்டத்தின் பிரதிநிதியா பேசுறேன். நீங்க சட்டத்தை பண்ணி போய் ஒட்டுனீங்களா? சட்டத்தின்படி நீங்க ஒட்டலைன்னா அவன் கிழிச்சு போட்டது ரைட்டு. அவன் செக்யூரிட்டியா அந்த வீட்டுக்கு காவலன். அவங்க சொல்றதுதாங்க, வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது, எங்களை அனுமதி இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. நீங்க வாடு போய் ஒட்டு வைக்க அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு அவன் வேலை போயிடாத. முதுகெலும்பு கிடையாது போலீஸுக்கு. அவன் 45 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, 8% உங்களை மாதிரி 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி இல்ல. அவன் மக்களோட பிரதிநிதி, அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். நீங்க யூனிஃபார்ம் போட்டோன்னு நீங்க தான் பெரிய ஆளு. நாளைக்கு முதலமைச்சராக தான் உங்க குடும்பி கையில மாட்டோம். ஒழுங்கான சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் தான் பிடிச்சி உள்ளதில் இருப்பான். உங்களை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸ்டாலினுக்கு திறமை இல்லாத அதிகாரி ஸ்டாலினுக்கு எவ்வளவு நஷ்டத்தை உருவாக்குறாரு பாருங்க அரசியலுக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். சீமான் வழக்கில் சம்மனை கிழித்ததாக சொல்லப்பட்டு பிஎஸ்ஓ 12 நாட்கள் காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் சட்டத்தில் இடம் இருக்கா? இவர் பிஎஸ்ஓ செய்தது தவறா இல்லை ஆய்வாளர் செய்தது தவறா சார்? அதாவது சம்மன்ல 2 வகை இருக்கு. ஒன்று போலீஸ் சம்மன், இன்னும் கோர்ட்டு சம்மன். கோர்ட்டு சம்மனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். போலீஸ் சம்மன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விசாரணைக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அதுதான் அது. முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒரு கான்ஸ்டபிள் ஒரு யூனிஃபார்மோட கதவை தட்டுவாங்க. என்னன்னு கேட்டால் ஐயா கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு, இன்ஸ்பெக்டர் ஐயா அவங்க மேலே ஒரு புகார் வந்துருக்கு. இந்த விஷயம் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, இப்படி வாய்நாள சொல்லக்கூடாது. ஏதாச்சும் புகார் இருந்தால் சம்மன் கொடுங்க. அதுதான் போலீஸ் கொடுக்குற சம்மன். அதுக்கு லீகல் வேல்யூ ஒன்றும் கிடையாது. போலீஸ் கொடுக்குற விசாரணைக்கு ஒரு புகார் வந்ததுன்னா உங்களை கூப்பிடுறது தான் போலீஸ் சம்மன். ஆனால் கோர்ட்டு சம்மன்கிறது வேற. கோர்ட்டு சம்மன்கிறது சாட்சிக்கு கூப்பிடுவாங்க கோர்ட்ல இருந்து. அந்த முக்கியமான இதுங்களை ரெக்கார்டு கேட்டு கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சம்மன். அதுக்கு நீங்கள் போகிறதா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. ஸோ கோர்ட்டு சம்மன் தான் முக்கியமான விஷயம். இந்த போலீஸ் சம்மனு சும்மா போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடக்கூடிய சாதாரண சம்மன். இந்த சம்மனை எப்படி கொடுக்கணும்? ப்ரொசீஜர் இருக்குல்ல. சம்மனை கொடுக்கறதுக்கு ஓடி வீட்டுக்குள்ளேயே போகாம வெளியில கதவுல ஒட்டிட்டு ஓடி ஒளியிறது போலீஸ் செய்யற வேலையா? என் போலீஸுக்கு முதுகெலும்பு இல்லையா? ஒரு சம்மனை கூட உங்களால போய் தைரியமா வீட்டுக்குள்ள போய் கொடுக்கூடாது. சம்மனுக்கு என்ன ப்ரொசீஜரு? நீங்க வீட்டுக்கு போகணும். உள்ள ஆட்கள் இருந்தா சீமான் அப்படிங்கிறவருக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு கேட்கணும். வீட்டில் இருக்கிறவங்க வாங்க முடியாதுன்னு சொன்னாதான் நீங்க வெளியில ஒட்டணும். வீட்டில் இருக்கிறவங்க அவர் வெளியில போயிருக்காருங்கன்னா போய் ஒட்டக்கூடாது. சட்டம் அதை சொல்லலை. இல்லை சீமான் இல்லைன்னா வீட்டில் வேற ஆம்பளைங்க இருக்காங்களான்னு வேற ஒரு ஆண் இருந்தா அவருக்கு கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே முடியாத பட்சத்துல தான் ஒட்டணும். ஒட்டுனா ஒண்ணுமே உள்ளே போகாம ஒட்டுனீங்கன்னா கிழிச்சுதான் போடுவோம். கிழிச்சு போட்டது ரைட்டு. என்ன பொறுத்தவரை நான் ஒரு சட்டத்தின் பிரதிநிதியா பேசுறேன். கிழிச்சு போட்டது ரைட்டு. நீங்க சட்டத்தை பண்ணி போய் ஒட்டுனீங்களா? சட்டத்தின்படி நீங்க ஒட்டலைன்னா அவன் கிழிச்சு போட்டது ரைட்டு. சம்மனுக்கு அதுதான் மரியாதை. ஆய்வாளர் சைட்ல என்ன மாதிரியான தவறு? ஆய்வாளர் சைட்ல உள்ள போய் ஆள் இருக்காங்களான்னு பார்த்து கேட்டு அவங்க வாங்கல, இல்ல வெளியூர் போயிருக்காங்கன்னா 2 நாள் வெயிட் பண்ணணும், இல்ல ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பணும். இதுதானே சட்டம் சொல்லுது. நீங்க உள்ள போயிட்டு உள்ளே போகாம கதவுல ஒட்டிட்டு வந்தீங்கன்னா அவன் செக்யூரிட்டி செஞ்சதுதான் ரைட்டு. அவன் செக்யூரிட்டியா அந்த வீட்டுக்கு காவலன். அவங்க சொல்றதுதான் கேட்பான். வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது, எங்களை அனுமதி இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. நீங்க வாடு போய் ஒட்டு வைக்க இதுல போய் ஒட்டு வைக்க அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு அவன் வேலை போயிடாத. முதுகெலும்பு கிடையாது போலீஸுக்கு. ஒரு சம்மனை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையாப்பா? வெக்கக்கேடு. காவல்துறை மோசமா போயிட்டு இருக்குங்க. போய் சம்மனை கொடுத்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் போதும் இருக்கு இல்லைன்னா. அதாவது காவல்துறை விஷயம் என்னன்னா, காவல்துறை எப்பவுமே சிறந்த அதிகாரின்னா யாரு தெரியுமா? ஒரு பிரச்சனைய எந்தவித பெரிய பிரச்சனையை உருவாக்காம சமாளிக்கிறவன் தான் சிறந்த காவல்துறையா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா உருவாக்குறவன் அவன் பதவிக்கே லாயக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கெல்லாம் பதவிக்கே லாயக்கு இல்லையா? எவ்வளவு அதிகாரிகள் எப்படி இதே நான் சொல்றேன். வேற ஒருத்தர் உயர்ந்த அதிகாரியா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
சொல்றேன், உயர்ந்த அதிகாரிகள் உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு தான் சொல்றேன். உயர்ந்த அதிகாரி இருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா? சார் சீமானுக்கு சம்மன் கொடுக்கணும் சார் அப்படின்னு ஒரு பொசிஷனா அவரே ஹேண்டில் பண்ணுவார். ஐயோ பொலிட்டிக்கல் ஆரியா பிரச்சனை வரும், ஒரு டிசியை கூப்பிட்டு டெப்டி கமிஷனர் நீங்கள் ஃபோனில் பேசுங்க, சம்மன் கொடுக்கணும் சார், உங்களுக்கு தானே அந்த என்கொயரி வந்துருக்குன்னு சொல்லுங்க. ஒரு டிசி பேசுவார். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவன் 45 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, 8% உங்களை மாதிரி 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி இல்லை. அவன் மக்களோட பிரதிநிதி, அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். நீங்க யூனிஃபார்ம் போட்டோன்னு நீங்க தான் பெரிய ஆளுங்க, நாளைக்கு வந்து முதலமைச்சர் வந்தா உங்க குடும்ப கையில மாட்டோம். அதெல்லாம் பார்க்க வேணாமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கமிஷனர் வேற கமிஷனரா இருந்தா டிசியை கூப்பிட்டையோ நீ நேரம் பேசுங்க, டிசி கூப்பிடுறேன் சார், இந்த மாதிரி நான் டெபுட்டி கமிஷனர் பேசுறேன், ஒரு சம்மன் கொடுக்கணும் சார், ஹைகோர்ட் ஆர்டர் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அப்படின்னா சீமான்ல எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி சார் நீங்க கொடுத்து அனுப்புங்க சார், நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் சார், எத்தனாம் தேதி சார் என்கொயரி, நான் வரேன் சார். இதுதான் பிரச்சனை, அது கூட முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு செம்மனை போய் ஒட்டு, வீட்டில் இருக்கிறவனை ஒட்டு, வாட்ச்மேனை புட்டி அடி உத, இப்படி சமாளிக்க தெரியாதவர்கள் சிறந்த அதிகாரிகள் இல்லை. ஸ்ரீபால்ங்கிறவர் 5 வருஷம் இருந்தார் சிட்டி போலீஸ் கமிஷனரா, ஒரு பிரச்சனை வரல. காரணம் பிரச்சனை அவர் முதலே சமாளிச்சு சொல்வார். அவனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். சண்டை போட்டு இருக்கிறவங்க சிறந்த அதிகாரிகள் இல்லைங்கிறது தான் என்னுடைய. நீங்க அவனை போய் குத்தம் சொல்றது, அவன் அரசியல்வாதிங்க, அவங்க எல்லாம் அவன் அரசியல்வாதி, பப்ளிசிட்டிக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். போலீஸ் அப்படி இல்லை. உங்க கடமை வந்து விஷயத்தை முடிக்கணும், சுமூகமா முடிக்கணும். அவன் தான் சிறந்த காவல்துறை அதிகாரி. நீங்களே பிரச்சனையை பெருசாக்கி விட்டா நீ காவல்துறை அதிகாரிக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால அவர்களை குற்றம் சொல்லி இது இல்லை. நீங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி நீங்க போய் கோர்ட்டுக்கு வந்து லாக் போடுவீங்க, பூட்டு போடுவீங்க? இதெல்லாம் வந்து வெட்கக்கேடு இல்லை ஒரு காவல்துறைக்கு. கோர்ட்டுக்கு போய் பூட்டு போடலாமா? ஒழுங்கான சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் தான் பிடிச்சி உள்ளது இருப்பான் அவங்கள. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. கோர்ட்டுக்கு வந்து அக்யூஸ்டோ கூட்டிட்டு வராங்க, அக்யூஸ்ட் சைடில் ஒரு வக்கீல் அவனுக்கு ஆஜராகணும்ல, அவனுக்கு வந்து அவன் சட்ட பிரதிநிதி அவன் வரணும்ல உள்ள. அந்த சட்ட பிரதிநிதியை உள்ளே விடாம கதவு முன்னானும் பைத்தியக்காரங்களால முட்டாளுங்களா நீங்க. அதனால காவல்துறை நடந்த விதம் மிக மிக கண்டனத்துக்குரியது. சட்டமுறையெல்லாம் தூக்கி போய் வெளியில போட்டுட்டு என்னமோ போலீஸ் சாம்ராஜ்யம் வந்து நடக்கிற மாதிரி எல்லாம் அப்படி பண்ணாதீங்க. அதனால முழுக்க தவறு உங்க மேலதான் அப்படிங்கிறது தான். சம்மன் விஷயத்துல முழுக்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நீங்க பண்ணி காவல்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸ்டாலினுக்கு விலக வேண்டிய பல ஓட்டுகளை கெடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க இதை பண்ணீங்க. முன்னாள் ராணுவ அவர்கள் இது பண்ணோன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாமே கோபமா இருக்கான். செக்யூரிட்டி வேலை பார்க்குற அத்தனை பேரும் கோபமா இருக்கான். செக்யூரிட்டி வேலை இது பண்றவங்க போய் அடிக்கிறாங்க. ஜாதி பிரச்சனைன்னு வந்துருச்சு, ஜாதிக்காரன் ஓட்டெல்லாம் கொடுக்காது. ஆக ஸ்டாலினுக்கு ஒரு திறமை இல்லாத அதிகாரி ஸ்டாலினுக்கு எவ்வளவு நஷ்டத்தை உருவாக்குறாரு பாருங்க அரசியல் ரீதியா. ஸ்டாலின் பார்க்க வேணாம், இந்த மாதிரி அதிகாரிகளை பதவியில் வச்சீங்கன்னா உங்க பேர் என்னன்னு கெட்டுப்போம். சாதாரண பிரச்சனையை உங்களே பெருசாக்கி அப்படிங்கிறது தான் என்னுடைய முதற்கட்டம். சார், சீமான் அவர்கள் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. குறிப்பா இந்த வழக்குல இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டியதான அவசியம் என்ன இருக்கு? சீமான் வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல இது வந்து ஹைகோர்ட் வந்து ரிப்போர்ட் கொடு, ஹைகோர்ட் வந்து ரிப்போர்ட் கேட்டுருக்காங்க. விசாரிச்சு எனக்கு 3 மாசத்துக்குள்ள ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைகோர்ட்டை சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இதில் நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இதில் வந்து வேணும்னே சீமானை பழி வாங்கணுங்கிறதுக்காக செய்யலை. ஏன்னா ஹைகோர்ட் வந்து அதுதான் அந்த முடிவு எடுத்திருக்கு. அதுவும் சீமான் வந்து ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டார். அந்த குவாஷ் பெட்டிஷன்ல ஹைகோர்ட்டு விசாரிச்சு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஆக இதில் வந்து பழி வாங்கும் நடவடிக்கை இதெல்லாம் இருக்கு. இப்போ போலீஸ் வந்து ஹைகோர்ட்டு சொன்னபடி தான் நடக்கிறாங்க. ஆனால் நடந்து கொண்ட விதம் தப்புங்கிறது தான் அவங்களுக்கு பழி வாங்கும் நடவடிக்கை அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியலையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதனால தான் காவல்துறையை நான் குற்றம் சாட்டி. இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்தீங்கன்னா அழகா ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். காவல்துறை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையை நீ உருவாக்க கூடாது. பிரச்சனை வந்தால் அதை நீ சந்திக்கணும். ஆனா நீயே உருவாக்கிக்கிட்டு நீயே அதை பூதாகரமாக்கி பண்றதுதான் தப்பு அப்படிங்கிறது. அதனால பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது ஒண்ணும் இல்லை. காரணம் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் கூட கேட்டிருக்காங்க. அதுதான். அப்போ இந்த மாதிரியான திமுக பெண் பிரமுகர் பால்மலர் கொலை வழக்குல வந்து இந்த மாதிரியான எந்த முன்னெடுப்புமே எடுக்காத காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன்ல, திமுக வந்து அவங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டானா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. காவல்துறையை நடவடிக்கை எடுக்க விட மாட்டாங்க.
ஆனா என்னை பொறுத்தவரை சீமான் விஷயத்துல ஒரு ஸ்டாலின் தலையிட்டதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்டு தான் சொல்லியிருக்கான். இந்த இவங்க அரெஸ்ட் பண்ணதுல இது சம்மன் கொடுக்குற பண்ணதெல்லாம் இவங்களுடைய கடைந்தெடுத்த முட்டாள்தனம், போலீஸோட கடைந்தெடுத்த முட்டாள்தனம். அதுல ஸ்டாலின் போய் நீ சம்மனை கொடு உள்ள போய் அடின்னு எல்லாம் அவர் சொல்லல. இவங்க கடைந்தெடுத்த முட்டாள்தனம் இதுதான். அதனால எனக்கு இதில் இது தப்பு பண்ணவங்க இவங்க, அதுதான் என்னுடைய இது. போலீஸ் இதுல ஸ்டாலினுக்கு எதுவும் பங்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்போ நடிகை விஜயலட்சுமி சீமான் மேல கொடுத்த வழக்கு போலவே கர்நாடகாவில் 2 பேர் மேல கொடுத்திருக்காங்க. இந்த கோணத்துல காவல்துறையோ நீதிமன்றங்களோ எதுவுமே விசாரிச்ச மாதிரி தெரியல. இல்ல அது அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த ஊரு கர்நாடகாவில் இருக்கிற காவல்துறை தான் விசாரிக்கணும், கர்நாடகாவில் இருக்கிற நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். இல்ல இது பொய் புகார் அப்படிங்க. ஏற்கனவே 2 பேர்ல இதே புகார் கொடுத்திருக்கப்போ அது ஒரு பொய் புகாரா இருக்கலாமாங்கிற கோணத்துல கூட விசாரிச்சாங்க. பொய் புகாரா இல்லையான்னு நீதிமன்றம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி காவல்துறையிட்ட கேட்பாங்க, உங்க கருத்து என்ன, நீங்க விசாரிச்சீங்களே இது போய் புகாரா. அப்ப காவல்துறை என்ன பண்ணுவாங்க, நாங்க ஏற்கனவே விசாரிச்சோம், இதுல ஆதாரம் இருக்கு, அப்ப ஏன் அவங்க புகாரை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு போன்ல நிறைய மிரட்டல் வந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னு போலீஸ் சொன்ன உடனே தான் அப்ப அடிப்படை முகாந்திரம் இருக்குல்ல அதை விசாரிங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். ஆனா நாட்டிலே என்ன சொல்றப்ப நீதிமன்றத்தை போட்டுனாங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வழக்கறிஞர்கள் போய் நாளைக்கு அக்யூஸ்டுக்கு வழக்கறிஞர்கள் போய் நிற்கணும்ல, அக்யூஸ்டு சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடணும் இல்லை. போலீஸ் மட்டும் அவனை அக்யூஸ்டு கூட்டிட்டு போய் பூட்டிட்டு போனீங்கன்னா முட்டாளா நீங்க. அப்ப அவன் அக்யூஸ்டுக்கு அவன் எப்படி ஆஜராவான்? சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கன்சல்ட் பண்ண லாயரை கன்சல்ட் பண்ண அலோவ் பண்ணணும், லாயரோட உதவி அவருக்கு கொடுக்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை நீங்க இது பண்ணலன்னா உங்க மேல நல்ல லாயர்களாக இருந்தால் கண்டெம்ட் சீமான் சென்னை சிட்டி போலீஸ் மேல சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் போட்டு நீங்க சொன்ன வழிமுறை எதையுமே அரெஸ்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணல, வழக்கறிஞர்கள உள்ள விடாம போட்டுறாங்கன்னு போட்டீங்கன்னா தாழி சொல்லுவானே அவங்கள சுப்ரீம் கோர்ட்டு. அப்ப இங்க இருக்கிற நீதித்துறையை தான் கேட்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் நள்ளிரவுல போய் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு துப்பு இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்க? யாரை கேட்டியா நீதிமன்றத்தை பூட்டு போட்டேன்னு கேட்கறதுக்கு துப்பு இருந்தது அந்த நீதிபதிக்கு? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, இதுக்கு ஹைகோர்ட் ரெஜிஸ்டரா இருக்கு, போலீஸ் நம்ம நீதிமன்றத்தை என்னுடைய அனுமதி இல்லாம பூட்டு போட்டாங்கன்னு போடுங்க. ஏன் உயர் நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் இருக்கீங்க, தானாக முன்வந்து வழக்குகளை எடுக்கிறீங்க இல்ல, தானாக முன்வந்து இந்த வழக்கு எடுத்து எப்படிடா நீ கோர்ட்டை பூட்டு போட்டேன்னு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு இது இருக்கா, தைரியம் இருக்கா? எல்லாம் என்ன உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அரசாங்கத்தை ஐஸ்வரிக்கணும், நாளைக்கு ரிட்டையர் ஆனோம்னா கமிஷன்ல ஏதாச்சும் நமக்கு போஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அதனால ஜால்ரா அடிக்கிறது அரசாங்கத்துக்கு. நீதிங்கிறது தூக்கி குப்பையில போடுறீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள நீதிமன்றத்தை பூட்டு போடுறதுக்கு. சரி, அதனால நடவடிக்கையை நீதிமன்றங்கள் எடுக்கல. காவல்துறை சட்டம்னா என்னன்னு தெரியாம இதை வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா நான் 2 துறையிலையும் இருந்தேன், பல அதிகாரிகளை பார்த்தேன் காவல்துறையில. எனக்கு வயிறு எரியுது, இப்படியும் அதிகாரிகளா, கேவலமான அதிகாரிகள், ஒண்ணுமே தெரியாத அதிகாரி. இவங்களுக்கு எல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது. எவ்வளவு சிறந்த அதிகாரி, எவ்வளவு திறமையா. ஸ்ரீபாலெல்லாம் டிஜிபியா இருப்பாரு, ஒரு பிரச்சனை வந்துட்டு அவரே இதெல்லாம் பிரஸ்டீஜ் பார்க்காம போன்ல பேசுவார், பேசி சால்வ் பண்ணிடுவார். அவங்க தான் உண்மையான அதிகாரி, திறமையான அதிகாரி. அவங்க தான் வருமுன் காப்போம், அதுதான் போலீஸோட இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் பண்றவனே போலீஸ் அதிகாரிக்கு லாயக்கு இல்லை. ஆனா பிரச்சனையுமே உருவாக்கி விட்டானா போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு கூட லாயக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி KN நேருவும் பிரவீன் ராஜேஷும் ஒரே மேடையில் இருக்கும்பொழுது KN நேரு பிரவீன் ராஜேஷை மேடையில் எழுப்பி பாராட்டியிருக்காரு. இவர் நினைச்சா யார் மேலே வேணா என்ன வழக்கு வேணா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் பார்த்த ஒரு வீடியோ காணல் இருக்கு. இப்போ திமுக கால இந்த மாதிரியான செயல்களை இவர் செய்கிறாரா? பிரவீன் ராஜேஷ் இந்த வழக்கை பொறுத்தவரை உயர் நீதிமன்றத்துடைய ஆணைப்படி தான் செயல்படுறாங்க. அது திமுக வந்தாங்கன்னா எப்பவுமே போலீஸ்காரங்களை அடிமைகள் மாதிரி தான் வச்சிருப்பான். இந்த பெரிய பதவிகளில் இருக்காங்கல்ல போலீஸ்ல, இவங்கெல்லாம் இங்க முதலமைச்சர் வீட்டில் போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்க.
தலையை சுற்றி போய் அடிமைகள் மாதிரி போய் இருப்பாங்க முதலமைச்சர் வீடுகள்லாம் போய். அதனால ஆளுங்கட்சி சொல்றதை கேட்டுதான் ஆகும். அதுக்காகத்தானே உங்களை அந்த பதவியில போடுறது. ஆனா ஸ்டாலின் பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறையை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல அதிகாரிகளை போடுங்க. அதிகாரிகள் சரியில்லை, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. உங்களுக்கு விடுகிற ஓட்டில் பெரும்பகுதியை காவல்துறை அதிகாரிகளை கெடுத்துருவாங்க, உங்க பேரை கெடுக்கிறாங்க. அதனால நீங்க இதுல தலையிடுங்க. ஜெயலலிதா இருந்தா நீ யாரும் இதுல தூக்கி போட்டுருப்பாங்க மண்டபம் கேம்புக்கு இந்த அதிகாரிகள் எல்லாம். என்னையா பாக்குற அப்படின்னு பிரச்சனைகளை அவர்களே உருவாக்க கூடாது இல்ல. அதைத்தான் நான் கருத்தா பதிவு செய்வோம். இது சீமானவர்கள் வழக்குல சட்ட ரீதியா ஏதாவது வழிகள் இருக்கா? அவர் வந்து அவர் மக்களை அந்த சட்டத்தை அணுகிறதுக்கு, அந்த விஷயத்தை அணுகிற, அந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு சட்ட ரீதியா ஏதாவது வழிகள் இருக்கா? நிறைய சட்ட ரீதியான அந்த கேது. முதல்ல ஒரு புகார் கொடுத்தவங்க நாளைக்கு வந்து ஒரு வழக்குல ஒரு குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும்னா புகார் கொடுத்தவர் தான் விக்டிம், பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து கரெக்டா சாட்சி சொல்லணும் கோர்ட்ல. விஜயலட்சுமியும் அவசரம் வாங்கிட்டாங்க. ஹைகோர்ட் சொல்றாங்க நீங்களும் விசாரிச்சிருக்கணும் போலீஸ். அது என்ன ஹைகோர்ட்டு என்ன சட்டம் படிச்சாங்கன்னு தெரியல. எப்படி அவங்களாம் விசாரிக்க முடியும்? கம்ப்ளைண்ட் எவிடன்ஸ் இல்லைன்னா கேஸ்ல தண்டனை கொடுக்க முடியாத. இல்லைன்னா அக்யூஸ்ட் அட்மிஷன் கொடுக்கணும். அக்யூஸ்டு இது வந்துட்டு அஃபென்ஸா அட்மிட் பண்ணணும். அப்போ அக்யூஸ்ட் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க தண்டனையை கொடுக்க முடியாது. எந்த சட்டம் வேணாலும் போய் படிச்சுக்கோங்க. நான் அதை தான் சொல்றேன், நீதிபதிகளுக்கு அதுதான் சொல்றேன். சட்டத்தை படிங்க. எப்படி கொடுப்பீங்க? கம்ப்ளைண்ட் இல்லாம பிடபிள்யூ ஒன்று இல்லாம எப்படி நீங்க தண்டனை கொடுப்பீங்க? அக்யூஸ்ட் அட்மிட் பண்றாங்களா, அக்யூஸ்ட கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி தண்டனை கொடுப்பீங்க? கம்ப்ளைண்ட்டே இல்லாம புது வழிமுறை, புது சிஆர்பிசியை உருவாக்குறீங்களா? அதான் கேட்கிறேன். புது சிஆர்பிசி எழுத போறீங்களா கம்ப்ளைண்ட்டே இல்லாம? இதை எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? நாளைக்கு எல்லா வழக்குலையுமே கம்ப்ளைண்ட்டே இல்லாம போலீஸே இனிஷியேட் பண்ணுவாங்க. அது வந்து தப்பான அப்படி ஒரு சட்டத்தை நீங்களே உருவாக்குறீங்களா? சட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து நீதிமன்றங்களுக்கு கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு. சட்டத்துல மாற்றம் செய்யணும். உங்க இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமே பண்ணுன்னா பண்ணி பாருங்களேன், ட்ரையலை நடத்துங்களேன். கம்ப்ளைண்ட்டே இல்லாம ட்ரையலை நடத்துங்களேன். எல்லாமே சட்ட மீறல். நடத்தி பாருங்க. சட்ட மீறல் தான் இல்லாம. இன்று வந்து சீமானவர்கள் ஆஜராக போகிறாரு. இது வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி கைது செய்யப்பட்டா என்ன மாதிரி? இது செய்யக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ரிப்போர்ட் தான் கேட்டிருக்கான். என்ன நடந்ததுங்கிற ரிப்போர்ட்டை தான் கொடுக்கணும். அதுக்குள்ள நீங்க கைது செய்ய முடியாது. ஆனா சட்டம் தெரியாத ஆளுங்க என்ன வேணாலும் சம்மடம் உள்ளே போய் கொடுக்காம கதவுல உழிஞ்சுக்கிட்டு ஒட்டிட்டு வர ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. அதனால சட்டப்படி அவர் கைது செய்ய முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சு 3 மாசத்துல எனக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். ரிப்போர்ட்டை விசாரிச்சு கொடுக்கணும். இடையில கைது. அப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணுவாங்க. யார முடிவு பண்ணுங்க? கம்ப்ளைண்ட் நீ செந்தில் பாலாஜி கேஸ் வர, செந்தில் பாலாஜி கேஸ்ல 100 பேர், அதுல ஒருத்தர் 2 பேருக்கு உடன்பாடு, அக்ரிமெண்ட்ல உடன்பாடு இல்லை சமாதானத்துல. அதனால அது பெருசாச்சு. இதுல சோல் கம்ப்ளைண்ட், ஒரே கம்ப்ளைண்ட் ஒத்துழைக்கல, வந்து சாட்சி சொல்லலன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எந்த இப்போ இது எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க பாலியல் வழக்குல நீங்க வந்து கேஸை நடத்தணும். விக்டிமே வரலப்பா, விக்டிமே வந்து சாட்சி சொல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க கேஸ் நடத்து. எப்படி விக்டிமே இல்லாம கேஸ் நடத்துவீங்களா? பாலியல் வழக்குல எப்படி தண்டனை கொடுப்பீங்க? என்ன நீங்களும் சட்டம் பிடிக்கலையா? கீழே இருக்கிற நோட்ஸை பார்த்து இது பண்ணி சொல்றீங்களா? அது மாதிரி நினைச்சீங்களோ? சட்டம்ங்கிறது ஆதிக்கம் செலுத்த வேண்டியது சட்டம். நீதிபதிகள் சட்டத்தை தான் சொல்லணும். சட்டத்துக்கு மீறினது, சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாததுலாம் நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் மன்றம் உங்களை விடாதுங்கிறது தான். வெறும் நீதிமன்றம் இல்லை, நீங்க மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்லணும். எல்லா நீதிபதிகளுக்கும் சொல்றேன், ஒழுங்கா இது சொல்லுங்க. அப்படிதான் கம்ப்ளைண்ட் போயிட்டான்பா, என்ன பண்ணுவீங்க? இது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா இருக்க மாதிரி இருக்கு. இதற்காக நீங்க ஒரு வழக்கறிஞரா, முன்னாள் காவல் அதிகாரி இருக்கும் பொழுது இதை வந்து நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து ஏதாவது யார் மேலேயா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள்? அதாவது நான் வழக்கறிஞரா ஒரு வழக்கை நடத்தியிருக்கேன். இதே மாதிரி சட்டத்தை ஒட்டச்சு நடத்தினேன். நல்ல விஷயத்துக்காக ஒரு 17 வயது பெண் மேஜர் ஆகல. அந்த பெண்ணை ஒரு லவ் பண்றான். 2 பேரும் ஓடி போயிட்டான். ஓடி போட்டோடனே பேரண்ட் இதெல்லாம் கொடுத்த உடனே கொலை குற்றவாளி மாதிரி போலீஸ் போய் அந்த பையனை தூக்கிட்டு வரான். மைனரை கல்யாணம் செய்து விட்டார், மைனருடன் உடலுறவு வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாஸ்கோ ஆக்டை போட்டு கொண்டு வரான். இந்த வழக்கு அந்த பையன் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்து
அவங்க அந்த பையனோட அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. இந்த வழக்கு அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. என்னன்னு கேட்டோம், போக்சோ சார், தூக்கு போட்டுருவாங்கங்கிறாங்க சார்னு அழுகுதாங்க. என்ன தூக்குன்னா 17 வயது பெண், 2 பேர் விரும்புகிறாங்களா, விரும்பி தான் பண்ணாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், சரி அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் அரசு போஸ்கோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணாமல் முடியாது. அரெஸ்ட் பண்ணான். அந்த பையன்கிட்டே சொல்லிட்டேன் 90 நாள் ஜெயிலில் இது, நான் பெயில் எடுக்கிறேன். 90 நாள் ஜெயிலில் இருந்தான், பெயில். இப்போ இந்த ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்கல்ல, கம்ப்ளைண்ட் இது இல்லாமல் நாங்கள் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க? இந்த கேஸில் நான் என்ன பண்ணேன், கம்ப்ளைண்ட்டை கூண்டில் ஏற்றணும். அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணோட அப்பா தான் புகார்தார். பொண்ணோட அப்பா, பொண்ணு கூண்டில் ஏறிச்சு. இது நான் சொல்கிறபடி சொல்லுன்னேன். என்ன, எனக்கு வயது 17, உண்மைதான். நான் குற்றம் சுமத்தப்பட்டவரை காதலித்தேன். அப்போ எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. எங்கள் வீட்டில் சித்திரவதை பண்ணாங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்காக என் காதலனோட ஓடினேன். என் காதலன் என்னை கடத்தி கொண்டு போகவில்லை. நான் விருப்பத்தோடு தான் காதலனோட ஓடினேன். அங்கே என்னாச்சு, போன இடத்துல என் காதலன் என்னை கல்யாணம் பண்ணல. என்னுடைய எந்த உறவும் வைக்கவில்லை. உடல் உரை எதுவும் என் கூட வைக்கலை காதல். அதுக்கப்புறம் காவல்துறை தேர்தல் அது பண்ணி நாங்கள் திரும்பி வந்துட்டோம். என்னை ரேப் எப்படி வரும், உறவே வைக்கலைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. என்னைய கடத்தலைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. எந்த சட்டத்தில் தண்டிப்பீங்க? வாங்க ஐபிசியில் வாங்க, எதில் தண்டிப்பீங்க? போட்டேன். மூச்சு விடலை ஜட்ஜு. பையனை விடுதலை பண்ணாங்க. அடுத்த 6 மாதத்தில் பெண்ணுக்கு 18 வயசு ஆச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தையோடு இருக்காங்க. இதில் சட்டத்தை உடைச்சோம். ஏன் உடைச்சோம்னா, சட்டம் தப்பு செய்கிறவனை தண்டிக்கணும். ஒரு காதலன் கூட்டிகிட்டு போயிடறான், 18 வயசுங்கிறதுக்காக அவனை கூட்டிட்டு ஜெயிலில் போட்டிங்கன்னா கற்பழிப்பு வழக்கில் எப்படி இதாகும்? இதில் புகார்தாரர் ஒத்துழைக்கலையே உங்களுக்கு, தண்டிச்சுட்டீங்களா? உயர் நீதிமன்றத்துக்கு தான் கேட்குறேன், தண்டிச்சுட்டீங்களா? அந்த லேடி வந்துக்கிட்டு விஜயலட்சுமி மாற்றி சொல்கிறாங்க. நாளைக்கு இவங்க சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு கோர்ட்டில் வந்துக்கிட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றத்தில் என்னத்தை பண்ணுவீங்க? தண்டிச்சுடுவீங்களா? எப்போவுமே புகார்தாரரின் சாட்சியம் தான் ரொம்ப முக்கியம். புகார்தாரர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, துணையா போயிட்டாருன்னா எந்த வழக்கிலும் கைது செய்ய முடியாது, தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. இதுதான் சட்டம். நான் படித்த சட்டம் இதுதான். மற்றவங்க எல்லாம் மற்ற நீதிபதி எல்லாம் வேற சட்டம் பத்துட்டு வந்தாங்களான்னு தெரியும். மக்கள் மட்டத்துக்கு பதில் சொல்லணுங்க நீதிபதிகள் எல்லாம். சுவாமிநாதன் சொன்னார் இல்ல, தப்பான தீர்ப்பாக இருந்தால் விமர்சிப்பதில் தப்பு இல்லை, தப்பான தகுதி கொடுத்தா அந்த நீதிபதியை விமர்சிப்பதில் தப்பு இல்லைன்னு தான் சொன்னாரு. அது நீங்கள் நாட்டுக்கு பதில் சொல்லணும், மக்கள் மட்டத்துக்கு பதில் சொல்லணும். அதனால இந்த வழக்கு போகிற போக்க சீமான்கிறவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் சீமான்கிற தனி மனிதரை பார்க்குறேன். வெறும் சட்ட விஷயங்களை பார்த்து தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். நான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவன் இல்லை, சீமானுடைய தொண்டரும் இல்லை. ஆனால் வெறும் சட்டத்தை தான் பேசுகிறேன். இதுதான் இந்த வழக்கில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். நன்றி.